அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே மணமகள் வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மரணத்திலும் மகிமை உள்ளது. மரணத்தின் மகிமையா அது எப்படி என்பது எல்லோருக்கும் கேள்விக்குறியிருக்கும். ஒரு மனிதர் என்ன பண்ணுவார், தன் வாழ்நாள் முழுக்க குறிப்பிட்ட 60 வயது வரையும் கூட எந்த முன்னேற்றமும் இல்லாமல் குடும்ப பாரத்தை சுமந்து சுமந்து கடன் பாரமும் உடன் வைத்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் வாழ்க்கையினுடைய விரக்தியில் இருக்கும் பட்சம் அவர் நண்பரிடத்திலோ உறவினிடத்திலோ என்ன கேட்பார், என்ன கடவுள் படைக்காமலே இருந்திருக்கலாம், அல்லது சீக்கிரம் கூட்டுன்னு போயிட்டு இருக்கலாம், என்ன கிரகச்சாரத்துல பிறந்ததும் தெரியல, காலம் முழாவும் கடந்தா இருக்கு, என்ன உழைச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு பெண் தரப்பில் எடுத்துக்கொண்டால், நான் பெண்ணாய் பிறந்ததே தவறு, ஆண்டவன் என்னை பெண்ணாய் படைத்து விட்டானே, அதற்கு பதில் என் உயிரை எடுத்துக் கொண்டிருக்கலாம் அப்படி என்று சொல்வதும் உண்டு. அன்பாக இருக்கக்கூடிய இருவர் பிரியும் பட்சத்தில் இந்த அன்பினால் ஏன் பிரச்சனைகள் வந்தது என்று கேள்விக்குறை தான் ஆண்டவன் தற்கொலை செய்தாவது தன்னை ஆண்டவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை இளைஞர்களுக்கும் உண்டு. இது போன்று எத்தனையோ காரண காரியங்களில் மனிதன் எடுத்துக்காட்டாக நான் பிறவாமல் இருந்திருக்கலாம், அல்லது என்னை அந்த இறைவன் அழைத்து செல்லலாம், எனக்கு சீக்கிரம் மரணம் வரக்கூடாதா, எத்தனை முதியவர்கள் பெற்றவர்கள் எத்தனையோ அனாதை விடுதிகளில் விடப்பட்டு காப்பகங்கள் விடப்பட்டு மகனையும் மகளையும் எண்ணி மனம் உருகி 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 இறைவா எங்களை சீக்கிரம் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்வதும் உண்டு இல்லையா? அதே போல் நோய்வாய்ப்பட்டு தாங்க முடியாமல் வழியில் துடிக்கின்ற எத்தனையோ பேர் என்னை ஏன் இறைவா இப்படி சோதிக்கிறீங்க, என்னை சீக்கிரம் எடுத்துக்க கூடாதா என்று செல்வார்கள். இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு தெரியும். இது எதனாலே ஏற்படுகிறது? இது ஏற்படுவதற்கு காரணங்கள் யார்? கடவுளா? கடவுளுடைய படைப்பில் இருக்கக்கூடிய விதியா என்று நீங்கள் சற்று சிந்திச்சு பாருங்க. கடவுளுடைய படைப்பு இருக்கிறது ஒரு பக்கம், உயிரினங்களை படைப்பது மட்டுமே அவர் செயல். இவரை இன்னாரை என்று தேடி சோதிப்பதோ அல்லது யோகத்துக்குள் ஆக்குவதோ கடவுளுடைய வேலை இல்லை. அறிவை கொடுத்த ஆண்டவன், திறனை கொடுத்த ஆண்டவன், அந்த திறனின் மூலியமாகவும் அறிவின் மூலியமாகவும் ஒவ்வொருவரை உயர்வு தாழ்வு என்பது அவரவர் சார்ந்த விஷயம். அதுபோல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க ஜீவைக்கிய வேதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜீவைக்கிய வேதத்துல என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? அது ஜடபரதன் என்ற ஒரு நண்பர் இருந்தார், அதாவது ஒரு பெரிய மகான் போல ஜடபரதன் என்பவர். அவர் மரண தருவாயிலே ஒரு நிமிடம் நாம் பெரிய பணக்கார வீட்டிலே ஒரு நல்ல உயர் சாதி குதிரையாக பிறக்க வேண்டும் என்று மரண தருவாயில் அந்த நொடி பொழுதிலே அவர் நினைக்கின்றார். அவர் நினைத்த மாத்திரத்திலே குதிரை மேலே படமாக வந்து மறைந்து விடுகிறது, மரணம் சம்பவிக்கிறது, மீண்டும் பிறவி வருகிறது. அவர் நினைத்தது போல் செல்வந்தன் வீட்டிலே உயர்ச்சாதி குதிரையாக பிறவி எடுக்கின்றார். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்றது ஜீவ பிரம்மக்கிய வேதங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு முற்போக்கு சிந்தனை, பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கணும். மரண தருவாயில அது நமக்கு பெருமளவில் நமக்கு உதவி செய்தான். எப்படின்னா, விதிப்படி விகிதாச்சாரப்படி மரணம் ஒவ்வொருவருக்கும் சம்பவிக்கும் பொழுது குறிப்பிட்ட 2.5 நாழிகை அல்லது 3 நொடி பொழுது 3 நொடி பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நிழல் படமாக நம் முன் நிற்கும். என்ன நினைத்து நிழல் படமாக முன் நிற்கிறதோ அதுதான் அடுத்த பிறவி என்பதை உணருங்கள். சில பேர் பிறவாமை வேண்டும் என்று சொல்வார்கள். அது ஞானிகளுக்கு பெருமளவுல, சில மனிதர்களுக்கும் உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் முதிய பருவத்திலும் சரி, எந்த பருவத்திலாலும் சரி, அல்லது திடீர் மரணம் வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், உங்க மனசை முற்போக்கு சிந்தனையிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் மன்னனாக பிறக்க வேண்டும், நான் மன்னனாக பிறக்க வேண்டும், அந்த 3 நொடி பொழுதிலே நீங்கள் நினைத்தால் அந்த மன்னனுடைய படம் உங்கள் கண்ணுக்கு வந்து விட்டால் அடுத்த பிறகு உங்களுக்கு மன்னனாகத்தான் பிறப்பீர்கள். ஆனால் நாம் இயல்பான வாழ்க்கையில் சோகத்தையும் தழுவி, பாரத்தையும் தழுவி, கவலையையும் தழுவி வாழ்ந்து கொண்டு கடைசியில் மரண தருவாயில் கோட்டை விட்டு விடுகிறோம்.
நோயை பற்றி சிந்திக்கிறோம், கடனை பற்றி சிந்திக்கிறோம், பிள்ளை குட்டிகளை பற்றி சிந்திக்கிறோம், கட்டின வீடு சொத்துக்களை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை யாரும் சிந்திப்பதில்லை. வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? மரண சஞ்சாரக ரூபம் சர்வ பிம்பாஸ்தியாய மந்திரம் பிறவி ஜனனமாஸ்தியாய மந்திரம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. மரணம் அடையும் பொழுது யார் ஒருவன் அந்த 3 நொடி பொழுது என்ன நினைத்து படத்தை காண்கின்றானோ அதுதான் நிச்சய பிறவி என்பதை வேதம் சொல்லுகிறது. அதனால் என்ன சொல்லிட்டாங்க ஞானி தெரியுமா? சரி, இது வேணும், புண்ணிய மரணமாக வந்து இருக்கட்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க நினைப்பு கூட ரொம்ப கஷ்டம். துன்பத்தில் மரணம் அடைவது என்பது உண்டு, இயற்கை மரணம் என்பது ஒன்று உண்டு, விபத்து மரணம் என்று ஒன்று உண்டு, கொலை மரணம் என்று எத்தனையோ மரணங்கள் பலவிதம் உண்டு. அந்த சூழ்நிலையில் நாம் நினைக்க முடியாது என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் முருகா முருகா முருகா, ஓம் நமச்சிவாயா, அல்ல கோவிந்தா, நாராயணா, அப்படி சொல்லி மதுசூதனா, இப்படி இறைவன் நாமத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை 3 வேளை நாம் ஓதிக்கொண்டு வந்தால் மரண தருவாயில் எந்த மரணம் வந்தாலும் நம்மையும் அறியாமல் முருகா 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 என்று ஓதிவிட்டால் நமக்கு பிறவியில் துன்பம் இருக்காது, பிறவி இல்லாமலும் இருக்கும். அப்படி பிறந்தாலும் கவலைகள் சுமந்து பாரத்தை சுமந்த பிறவியாக இருக்கவே இருக்காது. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் எங்கு ஒலிக்கிறதோ அந்த நாம சங்கீதத்தை நாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு அப்படியே அனுதினமும் உரு செய்து கொண்டு வந்தால் மரண தருவாயிலே நமக்கு அது உதவி செய்யும் என்பதனால்தான் அன்று மாணிக்கவாசக பெருந்தகையிலிருந்து பெருந்தகையாரெல்லாம் என்ன சொல்றாங்க? மனம் என்னும் தோணி பற்றி மதியென்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மடியும் போது அறியவனா உனை உணரும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று பாறையில முட்டி படகு அழியும் போது கூட உன் பெயரை சொல்லுகின்ற திறனை கூட இறைவா, அவ்வை பாட்டி முதல் கொண்டு அகத்தியர் முதல் கொண்டு அருணகிரி பெருமான் முதல் கொண்டு அம்மன் சுவாமிகள் முதல் வரை அந்த நாம சங்கீர்த்தனத்தை வலியுறுத்தினார்கள். அதனால உங்களுக்கு நினைவுகள் முற்போக்கு சிந்தனை இல்லை என்றாலும் இறைவன் நாமத்தை அனுதினம் ஓதி பாருங்கள். அவரவருக்கு பிடித்த இறைவன், அவரவருக்கு வேண்டுதல் வைத்த இறைவன், அவரவருடைய மதத்தினுடைய இறைவன், யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த பேரை நீங்க அனுதினமும் சொல்லி வந்தால் மரண தருவாயில் மகிமைகளை கொடுத்து விடும். அந்த மகிமை அடுத்த பிறவில் நமக்கு மிகப்பெரிய மகா மகிமையாக பிறவி கொடுக்கும். அந்த பிறவி போற்றுகின்ற அளவிற்கு வந்துவிடும். இதை உணர்ந்து, இன்று நான் சொன்ன செய்தியை உணர்ந்து நீங்கள் சிந்தனையோடு மரணம் வருவதற்கு பயிற்சி, அந்த மரண தருவாயிலே நான் பெரிய மன்னனாக பிறக்க வேண்டும், ஞானியாக பிறக்க வேண்டும், செல்வந்தனாக பிறக்க வேண்டும், இவரை போல் பிறக்க வேண்டும், இதனை போல் பிறக்க வேண்டும் என்று மனதில் பதிய வைத்து முற்போக்கு சிந்தனையாக அந்த படத்தை கண்டுவிட்டால் 3 நொடிப்பொழுதிலே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிதான் அமையும். இதுதான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் வேத மந்திரங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம ஜபம் செய்யுங்க, சிந்தனையை முற்போக்காக்குங்க, தினமும் அதுக்காக பயிற்சி அடைங்க, மரணத்தை வெல்லுங்க, மகிமையா வாழுங்க. அதனாலதான் மரணத்திலும் மகிமை உள்ளது என்பதை உணருங்கள் என்று இன்னொரு நிகழ்ச்சியோட பார்க்கலாம். இதை கேட்டதோட்ட இல்லாம இந்த பயிற்சி எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பிறவியும் நல்ல பிறவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ முன்னோர்கள் சொன்ன விஷயங்களும் சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்களையும் எடுத்து உங்களுக்கு அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறேன். அதை பயன்படுத்தி வாழ்க்கையிலும் அனைத்திலும் வெற்றி பெற்று மரணத்திலும் மகிமை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம்.